எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் 2025 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஐபிஎல் இந்த வருஷம் சீசன் முடிய போகிறது. ஜூன் 3யோடு முடியறது. இந்த வருஷம் எல்லாருக்கும் எதிர்பார்த்த மாதிரியான ஐபிஎல் சீசன் இல்லை. இது எல்லோரும் சிஎஸ்கே 6வது கப்பு ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்துருப்போம். ஆனால் அது நடக்காமல் பாயிண்ட்ஸ் டேபிளில் ரொம்ப அடிமட்டத்துக்கு போய் 10th பிளேஸில் தான் இந்த வருஷம் முடிச்சிருக்காங்க. ஸோ எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் சீசனாக இருந்துச்சு. என்னதான் டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் நடுவில் அங்கங்கே சில இடத்துல நல்லா விளையாடினாங்க, ஒரு சில மேட்சஸ் நல்லா விளையாடினாங்க. அதெல்லாம் ஒரு சில டேக்அவே பாசிட்டிவ்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி நூர் அகமது நல்லா பவுலிங் போட்டார். மற்ற ஸ்பின்னர்ஸ் யாருமே பெருசாக பண்ணலனாலும் அவர் ஒருத்தர் தனியாக தான் டீமுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதுவும் கடைசி 3-4 மேட்ச்சு கேட்கவே வேண்டாம். ஆயுஷ் மாத்ரே, ஊர்வில் பட்டேல், டெவால் பிரேவிஸு எல்லாருமே சூப்பராக விளையாடிருந்தாங்க. ஸோ அடுத்த சீசனில் சிஎஸ்கே யாரை ரீட்டைன் பண்ணுறாங்களோ இல்லை இவங்களெல்லாம் கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணணும். பண்ணால் அது சிஎஸ்கே டீமுக்கும் நல்லதாக இருக்கும், ஃபேன்ஸும் அதை பார்த்து ஹாப்பியாக இருப்பாங்க. இன்னொரு விஷயம், சிஎஸ்கேவோட பேட்டிங் கோச்சாக நம்ம சின்னதில் ரெய்னா வராருன்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவரும் வந்தார்னா டீம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த சீசன் சிஎஸ்கே பயணம் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த சீசனில் கம்பேக் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா அவங்களோட பேரே சென்னை சூப்பர் கிங்ஸ் இல்லை, கம்பேக் சூப்பர் கிங்ஸ். அடுத்த சீசனில் ஒரு கம்பேக்கோடு வருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற நிறைய டீம்ஸ் நல்லா பண்ணாங்க. குஜராத் டைட்டன்ஸ்லாம் சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. பாவம் எலிமினேட்டரில் போய் மும்பை கிட்ட தோற்றுதாங்க. என்ன பண்ணுறது? ஆனால் அதில் எல்லாருமே நல்லா விளாண்டாங்க. அதே மாதிரி ஆர்சிபி இந்த வாட்டி கேட்கவே வந்தோம், சூப்பராக விளையாடிட்டுருக்காங்க எல்லா மேட்சுமே. குவாலிஃபயர் 1ல் பஞ்சாப் அடித்து நொறுக்கி ஃபைனல்ஸில் ஃபஸ்ட்டாலாம் போய் உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி நடக்க போகிற குவாலிஃபயர் 2 பஞ்சாப் வர்சஸ் மும்பையில் தெரிஞ்சிடும் யார் ஆர்சிபி கூட ஃபைனல்ஸ் விளையாட போகிறாங்கன்ட்டு. ஆனால் ஆர்சிபியோட ஒரு விஷயம், எத்தனை வாட்டி ஃபைனல்ஸ் போனாலும் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட கப்பு ஜெயிச்சதில்லை. 4 வாட்டி ஃபைனல்ஸுக்கு போயிருக்காங்க, ஒரு வாட்டி கூட கப்பு ஜெயிச்சதில்லை. 18 வருஷமாக ஈசாவில் கப்பு நம்மதேன்னு சொல்கிறாங்களே தவிர ஒரு வாட்டி கூட கப் அடிச்சதில்லை. அதே மாதிரி மும்பை ஆல்ரெடி 5 வாட்டி கப் அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி நடக்கிற மேட்ச்சில் ஒரு வேளை மும்பை ஜெயிச்சா மும்பைக்கு வேணால் 6வது கப் கிடைக்கலாம். இல்லை இன்றைக்கி ஒரு வேளை பஞ்சாப் ஜெயிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு புது டீம் கப் அடிக்கும். அது யாராக வேணால் இருக்கலாம். ஆர்சிபி ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா சிஎஸ்கே எந்தெந்த சீசன்லலாம் நாக் அவுட்லேயோ இல்லை லீக் ஸ்டேஜ்லேயோ வெளில போயிருக்கோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுற ஒரே டீம் ஆர்சிபியாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா 18 வருஷம் அந்த மனுஷன் விராட் கோலிக்காக மட்டுமே ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுற எத்தனையோ லாயல் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வச்சு ஆர்சிபி ஒரு வாட்டி வச்சு கப் அடிக்கணும்னு எல்லாம் வேண்டிப்பாங்க. அதே மாதிரி டெல்லி ஒரு புது கேப்டன் அக்ஷர் பட்டேல் தலைமையில் இந்த சீசன் நல்லா ஆரம்பித்தாங்க, ஒரு வெற்றியோடு ஆரம்பித்தாங்க. கடைசியில் முடிக்கும் போது ஒரு வெற்றியோடு முடித்தாங்க. ஆனால் அவங்களால பிளே ஆஃப்ஸ்குள்ளே வர முடியல. அதே மாதிரி தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், அவங்க பேர்லேயே லக்னோன்னு இருக்குது. அந்த லக்கு என்றைக்குமே அவங்களுக்கு உதவி செஞ்சது இல்லை இப்போ வரைக்கும். அதனால தான் லக்னோன்னு பேர் இருக்குது. லக்கே இருந்ததில்லை அவங்களுக்கு இது வரைக்கும். மற்ற டீம்ஸ் கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் பற்றி எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ரொம்ப பரிதாபமாக விளையாடி சீக்கிரமாக கேம் ஒத்து வெளில போயிட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் என்னதான் கடைசி மேட்ச்சில் சிஎஸ்கே கூட ஜெயிச்சிருந்தாலும் அவங்களுக்கும் இது ஒரு டிசப்பாயிண்டிங் சீசனாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஆரஞ்ச் கேப் லீடர் போர்டில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் சுதர்ஷன் தான் ஃபஸ்ட் இருக்கார், 750 ரன்ஸ் ப்ளஸ் அடிச்சிருக்காரு. நம்ம சேஸ் மாஸ்டர் விராட் கோலி 5th பிளேஸில் இருக்கார், 610 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. ஆரஞ்ச் கேப்னாலே பொதுவாக அது விராட் கோலிக்கு தான் நிறைய சீசன்ஸ் இருந்திருக்கு. இந்த சீசன் அவருக்கு ஆரஞ்ச் கேப் இல்லை. பட் இருந்தாலும் அவங்க டீம் கப் அடிக்கிறான்னு பார்ப்போம். அதே மாதிரி பர்பிள் கேப் சிஎஸ்கேவோட நூர் அகமது கிட்ட இருந்துச்சு நேற்று வரைக்கும், எலிமினேட்டர் மேட்ச் வரைக்கும். எலிமினேட்டர் மேட்ச்சில் அது ஜிடியோட பிரசித் கிருஷ்ணா கிட்ட போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஆர்ஆரில் பார்த்திங்கன்னா வைபவ் சூரியவம்சி ஒரு நல்ல பிளேயராக இருந்துகிட்ருக்காரு. இது மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த சீசனில் நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற டீம்ஸில் அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்கள ரீட்டைன் பண்ணால் டீமுக்கும் நல்ல ஃப்யூச்சராக இருக்கும்.
டீம்லேருந்து யாராச்சும் ரிட்டையர் ஆனாங்கனாலும் அது அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்கும். இப்போ தெரியாது நம்மளுக்கு தோனி அடுத்த சீசன் விளையாடுவாரா விளையாட மாட்டாரான்னு. ஸோ அவர் விளையாடினார்னா எல்லா ஃபேன்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஒரு வேளை அவர் விளையாடல, அடுத்த சீசன் அவர் ரிட்டையர் ஆகிறாருன்னா அப்போ சிஎஸ்கே வந்து ஒரு ஆயுஷ் மாத்திரையோ இல்லை ஊர்வில் பாட்டியலையோ ரீட்டைன் பண்ணாங்கன்னா டீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ருத்துராஜோட கேப்டன்சியில் இன்னும் இந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 6வது கப்பை கன்ஃபார்மாக அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு சீசன் என்ன நடக்கிறதுன்ட்டு. அதே மாதிரி ஜூன் 3 ஃபைனல்ஸில் யார் விளையாட போகிறாங்க, அதில் யார் கப்பு ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லி உங்களோட சேர்ந்து பார்க்குறதுக்கு நானும் ஆர்வமாக இருக்கேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you.